ஓரளவு தெரியல. பையன் யாருக்கு கொடுக்க போறணும் கண்ணை கட்டி காட்டுட்ட மாதிரி. பூ அழகா இருக்கு. இது உன்னை மாவாட்டு போட போறாங்க. இத்தான சனத்துக்கு தோசை போடுறதுக்கு எத்தனை மாவாட்டு உட்கார்ந்து கூட ஆட்சேபணம் இல்லை. தேமம்மா, இது நம்மால் போல் இருக்கு. கையில பை வச்சிருக்கேன். சரி சரி. Your seat number please. 18. 18 is that. வாங்க. Oh, I'm so sorry man. கோவிச்சுக்காதே. பரவாயில்ல. மாமா, இந்த ஆளுதான் நம்ம ஆளு போல் இருக்க. சாரி. ஆளை பார்த்தா பயங்கரமா இருக்கு. நம்மளால அடி வாங்க முடியாது. நீ போய் சொல்லி. சொல்றீங்கல்ல. என்ன சொல்லி? யாயா அப்பவே வந்து ஆரம்பிச்ச மாதிரி இருக்குல்ல. பெட்டி எடு. ஐயோ லைட் ஆஃப் ஆயிடுச்சு. எங்க இருக்க? ஐயோ ஐயோ என் பையன் யாரை தூக்கிட்டு போறான்? என் பையன் யாரை தூக்கிட்டு போறான்?
சோதா பசங்களை சோழா ஹோட்டலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? தொடையை சொறி தொப்பையை சொறி நீங்க அவங்க யாரும் வைரத்தோட கம்பியை நீட்டி இருப்பாங்க. கடைசியில மண்டையை சொஞ்சிக்கிட்டு தெருவில் நிக்க போறீங்க. பெரிய அஸ்ட்ராலஜி நியூமராலஜி தெரிஞ்சவன் மாதிரி பேசுற. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? உன் வாயை டெட்டால் போட்டு வாஷ் பண்ணிடா ராஸ்கல். வராம்பார் என்னுடைய மார்லன் பிராண்டோ. வரக்கூடாது, தப்பு கணக்காச்சு. உன் கணக்கு கூட்டத்துக்கு பதில் கழிச்சு இருப்பேன், அதான் குறைஞ்சு போச்சு. நீங்க வேணும்னா பாருங்க, அவங்க பையோட வருவாங்க. பைய திறந்தீங்கன்னா அதுல வயிறு இருக்காது. We will see. இந்த பைய கொண்டா முதலாளி. வடக்கண்ணா, எச்சல் எல்லாம் என்ன பார்த்து எதிர் சவால் விடுது. குடு பைய. கரன்சி யாகோ பவா கரன்சி. ஏன் இருக்கு நாடு? நான் கொடுத்த வைரம் அப்படியே இருக்கு. சொரியல ஒரு ஆள் 2 ஆளா சொரிஞ்சேன். அப்ப டபுள் டவுன் வந்துடணுமே. அதே கேக்குறீங்க. நீங்க சொல்லி அனுப்பிச்ச மாதிரியே முதல்ல நான் சொரிஞ்சேன், அவர் திரும்பி அவன் சொரிஞ்சான். 2 பேர் பையன் மாத்திரக்குள்ள லவக்கு லைட்டா போயிடுச்சு. ஐயோ, அப்புறம் விளக்கு வந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தா ஆம்பளை பொம்பளைமா 20 பேருகிட்ட இதே மாதிரி பையிருதுங்க. கேட்டியாடா மூக்கா? எரும மாட்டாட்ட ஒரு பொம்பளை ஆடிட்டு வந்து மாமங்கிட்ட பைப்பிடி விட்டு போச்சுங்க. ஆமாண்டா எனக்கு நாடு. நம்ம பையன் எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சே? சாப்பாட்டு மேசையில இருந்த தக்காளி குழம்பு வெளா சட்ட மேல வந்துருச்சுங்க. அப்புறம் அந்த அட்டையே ஞாபகம் வச்சிருந்து பையன் லவக்கனை முடிக்கிட்டு சிட்டா பறந்துட்டோம். குட், வெரி குட். டாய், இத்தனை நாளா எடக்கு நாடுன்னு சொல்லிட்டு இருந்தனே, இல்ல இவன் கொங்கு நாடு. குழந்தைங்களா, நாம எல்லாம் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து சாப்பிடலாம். டாய், இன்னைக்கு நீ பட்னி. மூக்கா, போடாதே பொய் கணக்கு போடாதே. இந்த சாப்பிட பாண்டி, நான் சொல்றது கேளுங்க. அம்மா தாயே, என்னை விட்டுடுமா. எங்க அப்பா நான் ஒரே பிள்ளை. நான் ஜெயிலுக்கு போய் தாயல, என்னை விட்டுடு. பாண்டி நில்லுங்க. மொமெண்ட் போய் இந்த ஓட்ட ஓடுற இந்த பொண்ணு பார்த்தது யாராவது திருட்டு போயிடா இருக்கும். அட பாத்துட்டு உட்காந்துருக்கே இப்ப புடி. சுத்த கூறு விட்டாளா இருக்க. நான் திருடு இல்லையா? அப்படியே இந்த ஓட்ட ஓடுற அது சோகதை விடிய சொல்றேன். இவர் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். தினம் 2 பேரும் ஒன்னாவே ஊர் சுத்துவோம். ஒரு நாள் இவர்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்ப இருந்து என்ன பார்த்தாலே பயந்து ஓடுறாரு. ஏன்னா புள்ள கண்ணால படிக்கிறதுக்கு பயந்துட்டா இந்த ஓட்ட ஓடுற. கல்யாணம் ஐயாது இன்னைக்கு ஜெயிலுக்கு நம்மளுக்கு ஆத்தா மனுஷன் திட்டம் போடுறாங்க. ஏண்டி கண்டிஷன்? அது என்னப்பா கண்டிஷன்? என்ன கண்டிஷனா இருக்கட்டுமே. ஆசைப்பட்ட புள்ளைய கண்ணாலம் கட்டிக்கணும்னா 1000 கண்டிஷன் தான் போடுவாங்க. அதுக்கு இப்படியா பயந்துட்டா இருக்குது கூறு கேட்டவனே. ஐயோ, கண்டவட்டால இடி வாங்குறேனே. அடியே என்னது பாத்தீங்களா? நீங்க இருக்கும்போது என்ன அடி வராது. நீங்க இல்லாம இருந்தா என்னோட கதை என்ன ஆகும்? ஐயோ, அப்படியே அழுகாத. இது பாரு, நானும் உங்களை மாதிரி தான் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசை வச்சிருந்தோம். ஊர்ல 1000 வில்லங்க வந்தது. அதுக்காக விட்டுட்டு ஓடியாந்து இங்க கூட்டியாந்து தர்மலிங்கா வீட்டுல சந்தோஷமா இல்ல? எந்த தர்மலிங்க? அட அடையார் மெயின் ரோடு 10ஆம் வீடுனா உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கு தெரியாதா? நாம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன குறை? 3 வேளை சாப்பிட்டு சந்தோஷமா தானே இருக்கிறோம். எனக்கு எதுக்கு சொல்ற? அவனுக்கு சொல்லு. அதுக்குள்ள போயிட்டாங்க. சீக்கிரமா வாங்க, உங்களுக்கு அவசரமே புரியாது. எங்க அம்மா சொன்னாங்களே, அதே தர்மலிங்க எடுத்தா இவங்க வேலை பாக்குறாங்க. இவங்களை பயன்படுத்தி எப்படி அந்த போலீஸ்ல காட்டி கொடுத்துடலாம் என்ன நம்புங்க. அட வாங்கப்பா. இத வந்துட்டேன். அண்ணே வந்துச்சுனே, நீங்க தான் எங்களுக்கு குல தெய்வம். லட்சுமி, நான் சொன்ன பையனுக்கு புத்தி வந்துச்சு பாத்தியா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் விளாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அண்ணே அண்ணி, கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு ஈடுபோதேசம் பண்ண மாதிரி இந்த மனப்பாண்டிய மண்டையில நீங்க ஏத்திட்டீங்க. இனிமே நீங்க கிழிச்ச கூட தாண்டிய மாட்டேன். நீங்க தான் என் அண்ணே, நான் தான் உங்க தம்பி. வாங்க, எங்க அத்தையை அறிமுகப்படுத்த வைக்கிறேன். என்ன படுத்துறீங்க? ஐயோ, துன்பப்படுத்தாதுங்க. வாங்க போலாம். தம்பி தம்பி, தங்கச்சி தங்கச்சி, தம்பி வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தங்கச்சி, வாங்க தங்கச்சி. நாங்க 2 பேரும் புருஷன் பஞ்சாது. என்ன தம்பின்னு அவளை தங்கச்சின்னு கூப்பிட்டா முறை மாறி போயிடாதா? ஆமா அக்கா, இவங்கதான் என்னோட அம்மா. இது ஒன்ற அம்மாளா?
எப்படி அக்கான்னு நினைச்சேன். ஒன்றரை அக்காவா? ஒரு அக்கா ரெண்டு அக்கா கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் ஒன்றரை அக்கா? ஆண்டி லாங்குவேஜ் தெரியாம முடிக்காதீங்க. கோயம்புத்தூர்ல ஒன்றது என்றதா ஒன்னது என்னது அர்த்தம். அடடே, அப்பப்ப மாப்பிள்ளைக்கு கூட மேல் மாடி வேலை செய்யுதே. நீங்க தர்மலிங்கத்துக்கு தான் வேலை செய்யறீங்களா? ஆமாங்க. டேய் கணேசா, காசு கொண்டாரு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? எவ்வளவு நேரம்டா கழுத? அவனே இந்த தர்மலிங்கம் எப்படி? அவரை பத்தி என்ன சொல்றதுங்க? தங்கம்னா தங்கம், சொக்க தங்கமுங்க. ஆமாங்க, அன்னைக்கு பெசர உடைச்சு போட்டுங்களா, கோச்சுக்காம ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தாருங்க. ஆண்களுக்கு ஒரு ரூபம் இல்லைங்க. மணி அடிச்சா சோறு, மயில் மச்சா முட்டைங்கிற மாதிரி 3 கோழி அடிச்சு சோறு போடுறாங்க. தின்னு போட்டு தூக்கம்னா தூக்கம், மம்மியே தூங்குறமுங்க. அவரை பத்தி என்ன சொல்றது? அவரு இவங்கன்னா தெய்வமுங்க. ஆமாங்க. டேய், முதல்ல காஃபியை கொண்டு போ. உள்ள போடா, போ. ஏன்பா, என் வருங்கால மாப்பிள்ளை இவங்க நம்ம ஆளா இல்ல அவன் ஆளா? நம்ம காரியத்தை கெடுத்துவா போல இருக்கு. ஏய் வாடா, காப்பி விடுறா. ஏய் போடா. ஏய் அன்பா பேசி காப்பியை கொண்டு போய் கொடு. ஓ போய்க்கு. முருகனே, நாங்களும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்கோம். அதனால உங்க முதலாளிட்ட சொல்லி எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி? அதுக்கு என்ன, அவர்கிட்ட சொல்லி ஒரு வேலை போட்டு கொடுத்தா போச்சு. மாமே, என்ன பேசிட்டு உட்காந்துக்க, முதலாளி கோச்சுக்காரு. ஆமாமா, பொழுது போகுது, போயிடுவோம் வா. பாருங்க சின்னமணி, பாரம் பாருமா. ஐயோ அம்மா. என்னங்க இது? அப்பா மாப்பிள்ளை வயிற்று வலி வைத்தியம் நல்லாவே இருக்கு, எடுக்கைய. அத்தை, இவங்க 2 பேரையும் பயன்படுத்தி அந்த தர்மன் கிட்ட வேலைக்கு சேர்ந்து அவனை பிடிச்சு ஜெயில தள்ளல. என் பேர் ஜெயவீர பாண்டியன் இல்ல. அதே முதல்ல அவனை புடி, அதுக்கப்புறமா என் மகனை புடி. புடிடா. விட மாட்டான் பிள்ளை இருக்க. நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். மாடம் தனியனுங்க, தனியனுங்க. முருகனும் லட்சுமியும் இங்க வந்ததுல இருந்து முதலாளி கிட்ட உங்களுக்கு இருந்த மரியாதையே போச்சுங்க. எனக்கு அப்படி ஒண்ணு இருந்ததுங்கிற? அட, நீங்க ஒண்ணு ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறீங்க. மேனேஜ்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நீங்க இப்ப புல்லு வெட்ட வந்திருக்கீங்கன்னா இதுல இருந்தே தெரிய வேணாம்? நான் யாரு? இந்த பங்களாவுக்கு மேனேஜர். நான் இந்த புல்லாட்டணும். இந்த மாதிரி ஒரு மரியாதை குறைவு வராம இருக்கணும்னா நீங்க கொலை பண்ணணும். யார? முதலாளியா? அட, முதலாளிய கொலை பண்ணா நமக்கு யாருங்க வேலை கொடுப்பா? உனக்கு இவ்வளவு அறிவு வந்தது? உன்னை கண்காணிக்கணும். வர வர உனக்கு அதிகமா வளருது. இது முதலாளிக்கு பிடிக்காது. ஜாக்கிரதை. லட்சுமியும் முருகனையும் கொலை பண்ண சொன்னா நீங்க ஏங்க அவசரப்படுறீங்க? அவங்க 2 பேத்தியுமா? ஆமா. ஏண்டா முருகனை மட்டும் கொண்டா பத்தாது, லட்சுமி பாவம். அவளை பாவம் நினைச்சீங்க, கடைசியில ஐயோ பாவம் ஆயிடுவீங்க. அப்படியா? தொலைச்சிடறேன், தொலைச்சு. ஆமா, கொலை செய்யறதுன்னா என்ன? அட போய்